இந்த பூமியில் சில இடங்கள் இருக்கின்றன, அங்கே கால் வைக்கும் போதே மனசு அமைதியாகிவிடும். சொல்லவே முடியாத ஒரு சக்தி உங்களை சூழ்ந்து கொள்ளும். திருவண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு தலம். ஆனால் இது வெறும் கோவில் இல்லை, இது சிவபெருமான் நேரடியாக தீயாக வெளிப்பட்ட இடம். பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் அளவிட முடியாத ஜோதி இங்கே இன்றும் நிலை கொண்டிருக்கிறது. இன்று நாம் பஞ்சபூத தலங்களின் முதல் தலத்துக்கு போகிறோம், அக்னியின் வீட்டுக்கு போகிறோம். கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இந்த கதையை கேட்கும்போது உங்கள் உடல் சிலிர்க்கும். பஞ்சபூதங்கள் என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்வோம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று இந்த பிரபஞ்சம் 5 மூலக்கூறுகளால் ஆனது என்று நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்தார்கள். சிவபெருமான் இந்த 5 பூதங்களாகவே வெளிப்பட்டார் என்று சைவ சமயம் சொல்கிறது. அந்த 5 வெளிப்பாடுகளுக்கும் தமிழ்நாட்டில் 5 தலங்கள் இருக்கின்றன. இந்த தொடரில் நாம் அந்த 5 தலங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதல் தலம் திருவண்ணாமலை, தீயின் தலம், அக்னி லிங்கத்தின் தலம். திருவண்ணாமலை என்ற பெயரே ஒரு அர்த்தம் கொண்டது. திரு என்றால் புனிதமான, அண்ணா என்றால் சிவந்த அல்லது நெருப்பு, மலை என்றால் மலை. சிவந்த புனித மலை என்பதே திருவண்ணாமலை. அந்த மலையே சிவன், அந்த மலையே லிங்கம். இது வெறும் கவிதை இல்லை, இது சைவ ஆகமங்கள் சொல்லும் உண்மை. இப்போது அந்த மகத்தான கதைக்கு வருவோம். ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்று வாக்குவாதம் வந்தது. அந்த நேரத்தில் ஆகாசத்தில் ஒரு மகத்தான ஜோதி தோன்றியது. முடிவும் இல்லை, அடியும் இல்லை. அந்த அனந்தமான தீப்பிழம்பின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க விஷ்ணு பன்றியாகி கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாகி மேலே சென்றார். 1000 ஆண்டுகள் சென்றும் அளவு கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் இருவரும் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். அந்த ஜோதியே சிவபெருமான். அந்த அனந்த ஜோதியே பிறகு திருவண்ணாமலை மலையாக வெளிப்பட்டது என்று புராணம் சொல்கிறது. இதனால்தான் இங்கே லிங்கம் மண்ணால் செய்யப்பட்டதில்லை, கல்லால் செய்யப்பட்டதில்லை. இந்த மலையே லிங்கம், இந்த மலையே சிவன். இப்போது கோவிலுக்கு வருவோம். அருணாசலேஸ்வரர் கோவில் என்பது சாதாரண கோவில் இல்லை. இது கிட்டத்தட்ட 11 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கிறது. இதன் கிழக்கு ராஜகோபுரம் சுமார் 66 மீட்டர் உயரம் கொண்டது. இது தென்னிந்தியாவிலேயே உயரமான கோபுரங்களில் ஒன்று. கோவிலில் மொத்தம் 4 திசைகளிலும் 4 கோபுரங்கள் இருக்கின்றன. உள்ளே நுழையும் போது பல சன்னதிகள் வரவேற்கின்றன. அம்மன், உண்ணாமலை அம்மன், நவகிரகங்கள், முருகன், விநாயகர் என்று எல்லா தெய்வங்களும் இங்கே ஒரே கோவிலில் இருக்கின்றனர். ஆனால் அனைத்தையும் விட முக்கியமான சன்னதி அருணாசலேஸ்வரர் சன்னதி. அங்கே நிற்கும்போது வேறு எந்த சிந்தனையும் வராது என்று திருவண்ணாமலை சென்று வந்தவர்கள் சொல்கிறார்கள். கார்த்திகை தீபம் பற்றி சொல்லாமல் திருவண்ணாமலையை பற்றி பேசவே முடியாது. கார்த்திகை மாதத்தில் வரும் அந்த இரவில் மலை உச்சியில் ஒரு மகாதீபம் ஏற்றப்படும். அந்த தீபம் தூரத்திலிருந்தே தெரியும். அது சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை நினைவுபடுத்துவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் அந்த தரிசனத்திற்காக வருகிறார்கள். வெறும் விளக்கு ஏற்றுவதில்லை, அது மலையிலேயே பிரம்மாண்டமான தீபம். பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். இப்போது கிரிவலம் பற்றி பேசுவோம். கிரிவலம் என்பது திருவண்ணாமலை மலையை சுற்றி வரும் பாதை. இந்த பாதை சுமார் 14 கிலோமீட்டர். ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பாதையில் நடக்கிறார்கள். பகல் அல்ல, இரவு நடக்கிறார்கள். திருவண்ணாமலையின் காற்றிலேயே ஒரு தனி சக்தி இருக்கிறது என்று அங்கே சென்றவர்கள் சொல்கிறார்கள். ரமண மகரிஷி முழு வாழ்க்கையையும் இந்த மலையின் அடியிலேயே கழித்தார். அவர் பல நாடுகளுக்கு போகலாம், பல புகழ் பெறலாம், ஆனால் அவர் வேறு எங்கும் போகவில்லை. ஏனென்றால் அருணாசலனே முழுமையான குரு என்று அவர் நம்பினார். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று 5 பூதங்கள். திருவண்ணாமலை தீயின் தலம். நாம் நீரின் தலத்துக்கு போவோம். ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு போவோம். திருவானைக்காவுக்கு போவோம். அந்த தலத்தில் சிவன் நீராக வெளிப்பட்ட கதை, அம்மன் தவம் செய்த கதை அனைத்தையும் பார்ப்போம். 2 திருவானைக்கா ஜலலிங்கம். திருவண்ணாமலையில் நாம் தீயை கண்டோம். அந்த அக்னியின் வெப்பம் இன்னும் உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் இன்று நாம் போகும் தலத்தில் தீ இல்லை, தண்ணீர் இருக்கிறது. சிவபெருமான் இங்கே கல்லாக இல்லை, நீராக இருக்கிறார். லிங்கத்தின் உள்ளே நீர் ஊறுகிறது, வற்றுவதே இல்லை. இது எந்த மனித கரங்களும் செய்தது இல்லை. இது சிவனின் லீலை. திருச்சியில் இருக்கும் இந்த தலத்தின் பெயர் திருவானைக்கா. இங்கே கோவிலுக்குள் நுழைந்தால் வெளியே வர மனசே வராது என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். ஏன் என்று புரிந்து கொள்வோம். முதலில் இந்த தலத்தின் பெயரின் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். திருவானைக்கா என்ற வார்த்தைக்கு யானை வழிபட்ட புனித தலம் என்று பொருள். ஆனைக்கா என்றால் யானையின் காடு என்று சொல்லலாம்.
இந்த யானை வழிபட்ட கதை இந்த தலத்தின் மிக முக்கியமான வரலாறு. அதை கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இந்த கோவில் திருச்சி மாவட்டத்தில் காவிரி நதியின் நடுவில் உள்ள ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகில் இருக்கிறது. காவிரி கரையோரம் இருக்கும் இந்த தலத்தில் காற்றில் கூட ஒரு ஈரத்தன்மை இருக்கும். சிவனின் ஜல வடிவம் அங்கே சூழ்ந்திருப்பதாக பக்தர்கள் உணர்கிறார்கள். இப்போது அந்த மகத்தான கதைக்கு வருவோம். ஒரு காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானிடம் குறும்பு செய்தார். சிவன் தவம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் பின்னால் வந்து கண்களை மூடினார். அந்த ஒரு நிமிஷம் உலகில் இருள் சூழ்ந்தது, அனைத்தும் நின்றுவிட்டது. சிவன் கோபமடைந்தார். பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் கொடுத்தார். பூமியில் சென்று தவம் செய்து என்னை அடை என்று சொன்னார். பார்வதி இந்த திருவானைக்காவில் வந்து ஒரு கொன்றை மரத்தடியில் அமர்ந்து கடுமையான தவம் செய்தார். அந்த தவத்தின் பலனாக சிவன் இங்கே பிரசன்னமானார். அம்மன் சிவனை மணந்தார். இதனால்தான் இந்த தலம் அம்மனுக்கு மிகவும் முக்கியமான தலம். இங்கே அம்மனுக்கு அகிலாண்டேஸ்வரி என்று பெயர். அகிலாண்டம் என்றால் அனைத்து அண்டங்களும். அனைத்து அண்டங்களுக்கும் நாயகி என்பதே இந்த பெயரின் அர்த்தம். அந்த அம்மனின் சக்தி இங்கே மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்று ஆதிசங்கரர் கூட சொன்னார். ஆதிசங்கரர் பற்றி சொன்னோம். அவர் இங்கே வந்த கதை மிகவும் சிறப்பானது. அகிலாண்டேஸ்வரி அம்மனின் சக்தி மிகவும் கடுமையானது, சாதாரண மனிதர்களால் தாங்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆதிசங்கரர் இங்கே வந்தபோது அம்மனுக்கு தாட்டங்கம் என்ற காதணிகளை செய்து அணிவித்தார். அந்த தாட்டங்கம் அம்மனின் சக்தியை சற்று மிதமாக்கும் என்று நம்பப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை அந்த தாட்டங்கம் அம்மனுக்கு இருக்கிறது. இது வெறும் நகை இல்லை, ஒரு ஆன்மீக பாதுகாப்பு என்று சொல்லலாம். இப்போது ஜம்புகேஸ்வரர் பற்றி பேசுவோம். இங்கே சிவன் ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஜம்பு என்றால் நாவல் மரம். கொன்றை மரத்தடியில் அம்மன் தவம் செய்தார். நாவல் மரத்தடியில் சிவன் இருந்தார் என்று புராணம் சொல்கிறது. இந்த கோவிலின் மிகவும் அதிசயமான விஷயம் என்னவென்றால், உள்ளே இருக்கும் சிவலிங்கத்தை சுற்றி எப்போதும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த நீர் எங்கிருந்து வருகிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கோவில் கட்டப்பட்ட காலம் தொட்டு இன்று வரை அந்த நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது, வற்றவே இல்லை. இதனால்தான் இங்கே சிவன் ஜலலிங்கமாக வழிபடப்படுகிறார். தண்ணீரே சிவன், சிவனே தண்ணீர் என்று இந்த தலம் நமக்கு சொல்கிறது. யானை வழிபட்ட கதை பற்றி முன்பு சொன்னேன், அதற்கு இப்போது வருவோம். பண்டைய காலத்தில் ஒரு யானையும் ஒரு சிலந்தியும் இங்கே சிவனை வழிபட்டன என்று புராணம் சொல்கிறது. யானை தினமும் காவிரியில் நீர் எடுத்து வந்து லிங்கத்தை அபிஷேகம் செய்யும். சிலந்தி தினமும் வலை பின்னி லிங்கத்தை மூடி வெயிலும் மழையும் படாமல் காக்கும். ஒரு நாள் யானை வந்து அபிஷேகம் செய்யும் போது சிலந்தியின் வலை கிழிந்தது. சிலந்தி கோபமடைந்து யானையின் துதிக்கையில் நுழைந்தது. யானை துடித்து இறந்தது. இரண்டும் மறுபிறவியில் மனிதர்களாக பிறந்து அந்த வழிபாட்டை தொடர்ந்தனர் என்று கதை சொல்கிறது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், சிவ வழிபாடு எந்த உயிரிலும் இயற்கையாகவே இருக்கிறது, அது மனித சிந்தனை மட்டுமல்ல என்று. இந்த கோவில் 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பழமையானது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சங்க காலத்திலேயே இந்த தலம் புகழ் பெற்றிருந்தது. தேவாரம் பாடிய அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரும் இந்த தலத்தை பாடியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இந்த கோவில் வளாகம் மிகவும் பிரம்மாண்டமானது. உள்ளே நுழைந்தால் கோவிலின் ஆழம் புரியவே நேரம் பிடிக்கும். 5 பிரகாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் தனி சன்னதிகள் இருக்கின்றன. நாம் போவது காற்றின் தலத்துக்கு. சிவன் காற்றாக வெளிப்பட்ட தலம் காளஹஸ்தி. அங்கே ஒரு சிலந்தி, ஒரு பாம்பு, ஒரு யானை ஆகிய 3 உயிரினங்கள் சிவனை வழிபட்ட கதை இருக்கிறது. அந்த கதை நெஞ்சை உலுக்கும். 3 காளஹஸ்தி வாயுலிங்கம். திருவண்ணாமலையில் தீயை கண்டோம். திருவானைக்காவில் நீரை கண்டோம். இப்போது நாம் போவது காற்றின் தலத்துக்கு. ஆனால் இந்த தலம் வேறு எல்லாவற்றிலிருந்தும் மிகவும் வித்தியாசமானது. இங்கே லிங்கம் காற்றில் அசைகிறது. கல்லில் செய்யப்பட்ட லிங்கம் காற்றில் அசைகிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் இது நடக்கிறது. இன்றும் நடக்கிறது. அந்த காற்று எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. இதுதான் காளஹஸ்தி. இதுதான் வாயுலிங்கத்தின் தலம். இந்த தலத்தின் கதை கேட்கும்போது கண்களில் நீர் வரும், நெஞ்சு நிறையும். கவனமாக கேளுங்கள். காளஹஸ்தி என்ற பெயரே ஒரு கதை சொல்கிறது. காளா என்றால் சிலந்தி, அகஸ்தி என்றால் யானை, ஸ்ரீ என்றால் பாம்பு என்று சொல்கிறார்கள். இந்த 3 உயிரினங்களும் இங்கே சிவனை வழிபட்டன என்பதால் இந்த பெயர் வந்தது. யானை, பாம்பு, சிலந்தி 3 முக்தி பெற்ற தலம் இது. இந்த கதையை கொஞ்சம் நேரத்தில் விரிவாக சொல்கிறேன். முதலில் இந்த தலம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். காளஹஸ்தி ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதிக்கு அருகில் இருக்கிறது. சுவர்ணமுகி நதியின் கரையில் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்தாலும் இந்த தலம் தமிழ் சைவ பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான தலம். தேவாரத்தில் இந்த தலம் பாடப்பட்டிருக்கிறது.
சித்தர்கள் இந்த தலத்தை போற்றியிருக்கிறார்கள். இப்போது அந்த 3 உயிரினங்களின் கதைக்கு வருவோம். இது வெறும் கதையில்லை, இது ஒரு ஆழமான ஆன்மீக சத்தியம். பண்டைய காலத்தில் ஒரு சிலந்தி, ஒரு பாம்பு, ஒரு யானை ஆகிய 3ம் இந்த தலத்தில் இருந்த சிவலிங்கத்தை தினமும் வழிபட்டன. யானை தினமும் காட்டிலிருந்து மலர்களை எடுத்து வந்து லிங்கத்தை அலங்கரிக்கும், தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யும். பாம்பு தன் மணியை லிங்கத்தின் மேல் வைத்து வழிபடும். சிலந்தி லிங்கத்தின் மேல் வலை பின்னி மழையும் வெயிலும் படாமல் காக்கும். 3ம் தனித்தனியே வழிபட்டன, ஒன்றுக்கொன்று தெரியாது. ஒரு நாள் யானை வந்தது. தன் வழக்கம் போல் மலர்களை கொண்டு வந்து லிங்கத்தை அலங்கரிக்கத் தொடங்கியது. அப்போது சிலந்தியின் வலை லிங்கத்தை மூடியிருந்தது. யானை தன் துதிக்கையால் வலையை அகற்றியது. சிலந்திக்கு கோபம் வந்தது. அந்த வலைதான் சிவனுக்கு செய்த காணிக்கை, அதை யானை அழித்து விட்டது என்று வலியில் சிலந்தி யானையின் துதிக்கையில் நுழைந்து கொடுமையாக கொட்டியது. யானை வலியில் தன் தலையை பாறையில் மோதிக்கொண்டு இறந்தது. சிலந்தியும் இறந்தது. திருவானைக்காவில் கேட்டது போல் இதுவும் இதேபோல் ஒரு கதை என்று நினைக்காதீர்கள். இந்த 2 தலங்களிலும் இந்த கதை வருவதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. வழிபாட்டில் அகம்பாவம் இல்லாமல் இருக்கணும், தன் வழிபாடே சிறந்தது என்று நினைக்கக்கூடாது என்று இந்த கதை சொல்கிறது. யானையும் சரி, சிலந்தியும் சரி, 2மே சிவனை மனப்பூர்வமாக வழிபட்டன. ஆனால் ஒன்றுக்கொன்று புரிந்து கொள்ளவில்லை. இறுதியில் 2மே சிவனருளால் முக்தி பெற்றன. இப்போது வாயுலிங்கத்தின் அதிசயத்துக்கு வருவோம். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் காற்றின் வடிவமாக இருக்கிறது. கோவிலுக்கு உள்ளே எந்த ஜன்னலும் இல்லை, காற்று வர வழியே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அர்ச்சகர்கள் தீபம் ஏற்றி லிங்கத்தின் முன் நிறுத்தினால் அந்த தீபம் அசைகிறது, காற்றில் அசைவது போல் அசைகிறது. எந்த விஞ்ஞானியாலும் இதற்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை என்று சொல்கிறார்கள். சிவன் இங்கே காற்றாக இருக்கிறார், அந்த காற்றே லிங்கத்தை தழுவுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த அதிசயத்தை கண்ணால் பார்க்க வேண்டுமென்றால் காளஹஸ்திக்கே போக வேண்டும். இந்த கோவிலின் வரலாறு மிகவும் நீண்டது. பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் என்று பல அரசர்கள் இந்த கோவிலை கட்டியும் விரிவாக்கியும் இருக்கிறார்கள். கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்கு மிகவும் முக்கியமான பங்களிப்பை செய்தார். கோவிலின் கோபுரம் அந்த காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவில் சுமார் 100 அடி உயரமான கோபுரத்தை கொண்டிருக்கிறது. உள்ளே நுழைந்தால் பிரமிப்பாக இருக்கும். இந்த தலம் ராகு கேது தோஷம் நீங்க வரும் தலமாக மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராகு கேது பெயர்ச்சி நேரத்தில் இங்கே வருகிறார்கள். இந்த நம்பிக்கையின் பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. வாயு என்பது மூச்சு, மூச்சு என்பது உயிர். உயிரை ஆளும் சக்தியான சிவன் இங்கே இருக்கும்போது எந்த கிரக தோஷமும் நிற்காது என்பது நம்பிக்கை. இப்போது ஒரு நிமிஷம் யோசியுங்கள். தீ, நீர், காற்று 3ஐயும் பார்த்தோம். 3 தலங்களிலும் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கிறது. எல்லா இடத்திலும் சிவன் ஒரு இயற்கை சக்தியாக வெளிப்பட்டிருக்கிறார். கல்லில் செய்யப்பட்ட விக்கிரகம் அல்ல, இயற்கையே சிவன் என்று இந்த தலங்கள் சொல்கின்றன. நாம் போவது நிலத்தின் தலத்துக்கு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போவோம். அங்கே சிவன் மண்ணாக வெளிப்பட்ட கதை இருக்கிறது. பார்வதி தேவி மண்ணால் லிங்கம் செய்து வழிபட்ட கதை இருக்கிறது. 4 காஞ்சிபுரம். பிருதிவி லிங்கம். தீயை கண்டோம், நீரை கண்டோம், காற்றை கண்டோம். இப்போது நாம் காலடி வைப்பது நிலத்தின் மேல், பூமியின் மேல். சிவன் மண்ணாக வெளிப்பட்ட தலத்துக்கு போகிறோம். காஞ்சிபுரம். இந்த பெயர் கேட்டாலே ஒரு தனி மரியாதை வருகிறது. 7 மோட்சபுரிகளில் ஒன்று காஞ்சி. அயோத்தி, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா என்று 7 நகரங்கள் மோட்சம் தரும் நகரங்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அந்த 7லும் காஞ்சி இருக்கிறது. ஆனால் இன்று நாம் அந்த காஞ்சியில் இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போகிறோம். அங்கே நடந்த ஒரு கதை கேட்கும்போது பார்வதி தேவியின் பக்தி நம்மை வியப்பில் ஆழ்த்தும். கவனமாக கேளுங்கள். ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயருக்கு ஒரே மாமரத்தின் நாயகன் என்று பொருள் சொல்கிறார்கள். ஏகாம்பரம் என்றால் ஒரே மாமரம். அந்த மாமரம் இன்றும் இந்த கோவிலில் இருக்கிறது. அந்த மரத்தின் வயது 1800 ஆண்டுகளுக்கும் மேல் என்று சொல்கிறார்கள். அந்த ஒரே மரத்தில் 4 வகையான மாம்பழங்கள் காய்க்கும் என்று ஐதீகம். இது இயற்கையின் அதிசயமா, சிவனின் அருளா என்று பக்தர்கள் வியக்கிறார்கள். இந்த மரத்தடியில்தான் பார்வதி தேவி தவம் செய்தார். அந்த கதைக்கு இப்போது வருவோம். ஒரு காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட ஆசைப்பட்டார். காஞ்சியில் இருக்கும் வேகவதி நதிக்கரையில் ஒரு மாமரத்தடியில் அமர்ந்தார். மண்ணை எடுத்து சிவலிங்கம் செய்தார். அந்த மண்லிங்கத்தை தினமும் வழிபட்டார். ஒரு நாள் வேகவதி நதியில் வெள்ளம் வந்தது. பார்வதி தயார் செய்த மண்லிங்கம் நீரில் கரைந்து விடுமோ என்று பயந்தார். அந்த லிங்கத்தை தன் 2 கரங்களாலும் இறுக்கி அணைத்துக் கொண்டார். வெள்ளம் வந்தது, சுற்றியெல்லாம் நீர் நிறைந்தது. ஆனால் பார்வதி கைவிடவில்லை. மண் லிங்கத்தை விடவில்லை.
சிவன் இந்த பக்தியை பார்த்தார். அம்மையின் அன்பில் உருகினார். வெள்ளம் வற்றியது. சிவன் பார்வதிக்கு காட்சி கொடுத்தார். அந்த மண்லிங்கமே பிருதிவிலிங்கமாக நிலைத்தது. பார்வதி தேவியின் கைகளின் தழும்பு இன்றும் அந்த லிங்கத்தில் இருக்கிறது என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். அந்த லிங்கத்தை நேரில் பார்க்கும்போது ஒரு தனி உணர்வு வருகிறது என்று காஞ்சி சென்று வந்தவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோவிலின் பிரம்மாண்டம் பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்த கோவில் சுமார் 11 ஹெக்டேர் பரப்பளவில் பரந்திருக்கிறது. இது தென்னிந்தியாவிலேயே மிகவும் பெரிய சிவன் கோவில்களில் ஒன்று என்று சொல்லலாம். கோவிலின் ராஜகோபுரம் சுமார் 59 மீட்டர் உயரம் கொண்டது. இது பல்லவ, சோழ, விஜயநகர மன்னர்களின் கொடைகளால் கட்டப்பட்டு விரிவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மன்னனும் இந்த கோவிலில் ஏதாவது சேர்த்திருக்கிறான். இது வெறும் கோவில் இல்லை, இது தமிழகத்தின் கட்டிடக்கலையின் வரலாறு. கோவிலுக்குள் நுழைந்தால் 3 பிரகாரங்கள் இருக்கின்றன. உள்ளே போக போக அமைதி கூடும். 100 கால் மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது. அது பார்வைக்கே அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு தூணிலும் நுணுக்கமான சிற்பங்கள் இருக்கின்றன. அந்த சிற்பங்களை செய்தவர்கள் எந்த நவீன கருவியும் இல்லாமல் வெறும் உளியும் சுத்தியலும் வைத்து செய்தார்கள் என்று நினைக்கும்போது அவர்களின் அர்ப்பணிப்பு நம்மை வியக்க வைக்கிறது. இந்த தலத்தில் சிவன் பிருதிவிலிங்கமாக, அதாவது நிலவடிவமாக இருக்கிறார். நிலம் என்பது தாய், நிலம் என்பது அடித்தளம். எல்லாவற்றையும் தாங்குவது நிலம். சிவன் இங்கே அந்த தாயின் வடிவில் இருக்கிறார். எல்லா உயிர்களையும் தாங்கும் சக்தியாக இருக்கிறார். இதனால்தான் இந்த தலத்தில் வரும் பக்தர்களுக்கு ஒரு தனி நிம்மதி கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். தரைமண்ணில் காலை வைக்கும்போது சிவனையே தொடுகிறோம் என்ற உணர்வு இங்கே வருகிறது. காஞ்சிபுரம் மட்டும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அல்ல, இங்கே வேறு பல சிவன் கோவில்களும் இருக்கின்றன. காமாட்சி அம்மன் கோவில் இங்கே மிகவும் புகழ்பெற்றது. ஆதிசங்கரர் இந்த காமாட்சி அம்மனை வழிபட்டார். இங்கே சக்கரஸ்தாபனம் செய்தார். காஞ்சி மடம் இன்றும் இந்த தலத்தை மையமாக வைத்து பணியாற்றுகிறது. காஞ்சி மகா பெரியவர் என்று அழைக்கப்பட்ட சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த தலத்தை உலகறியச் செய்தார். அவரது வாழ்க்கையே ஒரு தனித்தொடருக்கு தகுந்த கதை. தீ, நீர், காற்று, நிலம் 4ஐயும் பார்த்தோம். இப்போது ஒரே ஒரு பூதம் மட்டும் பாக்கி இருக்கிறது. ஆகாயம், வெட்ட வெளி, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வெளி. சிவன் ஆகாயமாக வெளிப்பட்ட தலம் சிதம்பரம். அந்த தலம் பஞ்சபூத தலங்களிலேயே மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. சிதம்பர ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று யாரும் சொல்வதில்லை, யாரும் சொல்ல முடியாது. ஏன் என்று புரிந்து கொள்வோம். அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் சிவனையே புரிந்து கொண்டதாகும். 5 சிதம்பரம் ஆகாயலிங்கம். தீயை கண்டோம், நீரை கண்டோம், காற்றை கண்டோம், நிலத்தை கண்டோம். இப்போது நாம் நிற்பது 5வது பூதத்தின் முன், ஆகாயத்தின் முன், வெட்ட வெளியின் முன். இந்த ஒரு தலம் மட்டும் மற்ற எல்லா தலங்களிலிருந்தும் வேறுபட்டது. ஏனென்றால் மற்ற 4 தலங்களிலும் சிவனை கண்ணால் பார்க்கலாம், கைகளால் தொட்டு வணங்கலாம். ஆனால் இங்கே சிவனை பார்க்கவே முடியாது. ஏனென்றால் இங்கே சிவன் வெட்டவெளியாக இருக்கிறார், ஆகாயமாக இருக்கிறார், எங்கும் நிறைந்த சூன்யமாக இருக்கிறார். இந்த தலத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது, சிதம்பர ரகசியம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த ரகசியம் பேசப்படுகிறது. ஆனால் யாரும் முழுமையாக விளக்கியதில்லை. இன்று அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இந்த ஒரு விஷயம் புரிந்தால் சிவன் யார் என்பதே புரிந்துவிடும். சிதம்பரம் எங்கே இருக்கிறது என்று முதலில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த கோவிலின் பெயர் தில்லை நடராஜர் கோவில். தில்லை என்பது இந்த ஊரின் பழைய பெயர். சிதம்பரம் என்றால் சித் அம்பரம், அதாவது ஞானத்தின் வெளி என்று பொருள். வெறும் வான்வெளி இல்லை, ஞானவெளி, உணர்வின் வெளி. இந்த ஒரு பெயரிலேயே இந்த தலத்தின் ஆழம் புரியும். இங்கே சிவன் நடராஜராக இருக்கிறார். நடராஜன் என்றால் நடனத்தின் அரசன். சிவன் ஏன் ஆடுகிறார், எதற்காக ஆடுகிறார் என்று புரிந்து கொண்டால் இந்த தலத்தின் முழு அர்த்தம் புரியும். சிவனின் நடனம் ஆனந்த தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. அது வெறும் நடனமில்லை. அந்த நடனம் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், நிலைபேறு, அழிவு, மறைவு, அருள் என்ற 5 தொழில்களை குறிக்கிறது. சிவன் ஆடும்போது உலகம் தோன்றுகிறது. சிவன் நிறுத்தும்போது உலகம் மறைகிறது. இடையிலே நாம் இருக்கிறோம். இந்த நடனம் நடக்கும் மேடையே சிதம்பரம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிவனின் நடன அரங்கம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. இப்போது சிதம்பர ரகசியத்துக்கு வருவோம். கோவிலுக்கு உள்ளே நடராஜர் சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதியில் நடராஜரின் திருவுருவம் இருக்கிறது. ஆனால் அதற்கு அருகே ஒரு தனி சன்னதி இருக்கிறது. அங்கே ஒரு திரை இருக்கிறது. அந்த திரையை திறந்தால் உள்ளே என்ன இருக்கிறது? வெட்டவெளி, வெறும் இடம், எதுவும் இல்லை. அந்த வெட்டவெளியே ஆகாயலிங்கம்.
அந்த சூன்யமே சிவன். இதுவே சிதம்பர ரகசியம். முதல் தடவை இதை கேட்கும்போது அர்த்தம் புரியாது. ஒரு கோவிலுக்கு போய் வெட்ட வெளியை வணங்குவதா என்று யோசிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் இதுவே மிகவும் உயரிய தத்துவம் என்று புரியும். சிவன் வடிவம் கொண்டவன் இல்லை, வடிவமற்றவன். அவனை கல்லில் செய்யலாம், ஆனால் அது முழுமையான வடிவமில்லை. அவன் தீயிலும் இருக்கிறான், நீரிலும் இருக்கிறான், காற்றிலும் இருக்கிறான், மண்ணிலும் இருக்கிறான். ஆனால் இந்த 4 பூதங்களும் ஒரு வடிவம் கொண்டவை. ஆகாயம் மட்டும் வடிவமற்றது. எங்கும் இருக்கிறது, எதுவும் இல்லை. அந்த வடிவமற்ற நிலையே சிவனின் உண்மையான நிலை என்று சிதம்பரம் சொல்கிறது. நாம் கண்ணால் பார்க்கும் சிவன் ஒரு வடிவம். ஆனால் அந்த வடிவத்திற்கு அப்பால் இருக்கும் வெட்ட வெளியே அவனின் உண்மையான சொரூபம். இதை உணர்ந்தவர்கள் முக்தி பெற்றவர்கள். இதை உணர முயற்சி செய்பவர்கள் பக்தர்கள். நாம் எல்லாரும் அந்த பக்தர்களில் ஒருவர். இந்த கோவிலை கட்டியவர்கள் பற்றி சொல்ல வேண்டும். தில்லைவாழ் அந்தணர்கள் என்று அழைக்கப்படும் 3000 பேர் தலைமுறை தலைமுறையாக இந்த கோவிலை காத்து வருகிறார்கள். இவர்கள் வேறு எங்கும் போவதில்லை, வேறு எந்த கோவிலிலும் பணி செய்வதில்லை. சிதம்பரம் மட்டும், நடராஜன் மட்டும் என்று வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர்கள். இந்த அர்ப்பணிப்பே இந்த கோவிலுக்கு ஒரு தனி சக்தி கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். மாணிக்கவாசகர் இங்கே திருவாசகம் பாடினார். திருமூலர் இந்த தலத்தை போற்றினார். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் என்று நாயன்மார்கள் இந்த தலத்தை வணங்கினார்கள். சிதம்பரம் என்பது வெறும் ஒரு கோவில் இல்லை, இது தமிழ் சைவ சமயத்தின் இதயம், தமிழ் கலாசாரத்தின் ஆன்மா. இப்போது இந்த தொடரை நிறைவு செய்வோம். திருவண்ணாமலையில் தீயாக தோன்றினான், திருவானைக்காவில் நீராக நிலை கொண்டான், காளஹஸ்தியில் காற்றாக வீசினான், காஞ்சியில் மண்ணாக தாங்கினான், சிதம்பரத்தில் வெளியாக விரிந்தான். இந்த 5ம் சிவன் ஒருவனே. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாமே சிவன். நாம் சுவாசிக்கும் காற்று சிவன், நாம் குடிக்கும் நீர் சிவன், நாம் மிதிக்கும் மண் சிவன், நம்மை வெப்பமாக்கும் சூரியன் சிவன், நாம் பார்க்கும் வானம் சிவன். இதை உணர்ந்தால் வாழ்க்கை வேறு மாதிரி தெரியும். எல்லாவற்றிலும் சிவனை பார்க்கும் கண் திறக்கும். அந்த கண் திறந்தவர்களுக்கு வேறு என்ன வேண்டும்? இந்த தொடரை இங்கே பார்த்த உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. இந்த பஞ்சபூத தலங்களில் ஒரு தலமாவது உங்கள் வாழ்க்கையில் சென்று வாருங்கள். வெறும் சுற்றுலாவாக போகாதீர்கள். மனசை காலி பண்ணி கொண்டு போங்கள். சிவனை உணர்ந்து திரும்புங்கள். அந்த ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். சிவனை அறிய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த தொடர் போய் சேரட்டும். சிவனே போற்றி என்று சொல்லும் இந்த சேனலை இன்னும் பார்க்கவில்லை என்றால் இப்போதே சந்தா செய்து கொள்ளுங்கள். மணி அழுத்துங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சென்றடையட்டும். இனிவரும் தொடர்களில் நாம் இன்னும் ஆழமான தலங்களுக்கு போவோம். இன்னும் மகத்தான கதைகளை கேட்போம். சிவனோடு இந்த பயணம் தொடரட்டும். சிவனை நினையுங்கள். சிவனே போற்றி. ஓம் நம சிவாய.